ஓம் சாந்தி. எல்லோரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். இன்றைக்கு அவ்யக்தவாணி இந்த வருஷத்தின் முதல் வாணிங்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல் வாணியாக இருக்குது. தலைப்பே சூப்பராக இருக்குது. நீங்கள் திருப்தி மணி ஆகுங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு திலாராம் பாபா தன்னுடைய ராஜா குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ராஜா குழந்தைகளை பாபா இந்த முறை, அதாவது இந்த சங்கமயுகத்தில் தான் சந்திக்கிறேன். அப்போ பரமாத்மாவின் பாலனைக்கு அதிகாரிகளான குழந்தைகள், நீங்கள் கோடியில் சிலராக இருக்கீங்க, அந்த பாக்கியத்தை உணர்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுவும் ராஜா குழந்தைகள், டபுள் ராஜா குழந்தைகளாக இருக்கீங்க, சங்கமயுகத்தில் சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கீங்க, சத்தியுகத்தில் விஸ்வராஜ்ய அதிகாரியாக வரப்போகிறீங்க, அதனால் டபுள் ராஜா குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ ராஜயோகிகள் தானே, இல்லை பிரஜா யோகிகளாக இருக்கீங்களா? ராஜயோகிகள்னால் எப்படி இருக்கணும்? எப்போவும் சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கணும். சுயராஜ்ய அதிகாரிகள்னா என்ன? 5 கர்மேந்திரியங்கள் மற்றும் 3 சூட்சும இந்திரியங்களுக்கு அதிகாரிகள். 5 கர்மேந்திரியங்கள் என்றது கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல், அது கர்மேந்திரியங்கள். 3 சூட்சும இந்திரியங்கள் மனம், புத்தி, சம்ஸ்காரம். இது எல்லாத்துக்குமே அதிகாரியாக இருக்குவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. குறிப்பாக நீங்கள் மனம், புத்தி, சம்ஸ்காரத்துக்கு அதிகாரிகளாக இருக்கணும் அப்படின்ட்டுருக்காரு. அவங்கள தான் ராஜயோகின்னு சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் ராஜாவாக இருக்கீங்களா, இல்லை அது உங்களை அடிமையாக்கிடுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. குறிப்பாக மனசு ராஜாவானவங்களை, ஆத்ம ராஜாக்களானவங்களை அடிமையாக்கிடுதா, அது மாலிக்காகி ராஜ்யம் செய்கிறதில்ல தானே. நீங்கள் சுயராஜ்யத்தை நடத்துகிறீங்களா, இல்லை மனம் உங்கள் ராஜ்யத்தை நடத்துதா அப்படின்னு கேட்டிருக்காரு. மனம் மாலிக்கா மாறிடுதா? அப்போ நீங்கள் தான் ராஜ்யம் செய்தால் தான் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்ல முடியும். மனம் ராஜ்யம் செய்தால் மனதிற்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நீங்கள் சுயராஜ்யம் இங்கே சதா காலம் இருக்கணும், அவ்வப்போது இருக்கக்கூடாது. நீங்கள் முழு நேரமும் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கும்போது தான் எதிர்காலத்தில் 21 பிறவிக்கும் விஸ்வராஜ்ய அதிகாரியாக வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்போ அந்த 5 சொரூப பயிற்சியை சொல்கிறாங்க. 5 இல்லை 4 சொல்லியிருக்காங்க. அனாதி, ஆதி, மத்தியம், அந்திமம், அதாவது பிராமண சொரூபம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அனாதி ரூபத்தை பாருங்கள். நீங்கள் பரந்தாமத்தில் ஆத்ம ரூபத்தில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதாவது பரமாத்மாவுக்கு அருகாமையிலே அமர்ந்திருப்போம் இல்லையா, பரந்தாமத்தில் குட்டி குட்டி ஒளிப்புள்ளிகளாக இருந்திருப்போம். பரமாத்மாவுக்கு அருகாமையிலே இருந்திருப்போம். எப்படி ஆகாயத்தில் நட்சத்திரங்கள், ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும் மிக பிரகாசமாக ஜொலிக்கும், அதே போல் இந்த தூய்மையான நட்சத்திரங்களான நாம ஆத்மாக்கள் கூட, நம்மளுடைய ஜொலிப்பு கூட ரொம்ப பிரகாசமாக இருக்கும் மற்ற ஆத்மாக்களை விட அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 2வது ஆதிஸ்வரூபத்தில் தேவதா ரூபத்துக்கு சொல்கிறாங்க. உங்களுடைய தேவதா ரூபத்தின் தூய்மையின் பர்சனாலிட்டி கூட எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள், உண்மையிலே எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸாக இருக்கீங்க அப்படின்றார், ஹீரோயின்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் மகாத்மாக்கள் இருக்கலாம், தர்மாத்மாக்களாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம், இல்லை அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். அவங்களுடைய ராயல்ட்டிக்கு முன்னாடி உங்களுடைய ராயல்ட்டி எப்படிப்பட்டதாக இருக்குது? அவங்க எல்லாருக்கும் விகாரத்தாலான சரீரம் தான் கிடச்சிருக்கு. தேவதா ரூபத்தில் ஆத்மாவான நீங்களும் தூய்மையாக இருக்கீங்க. உங்களுடைய சரீரம் கூட மிகவும் தூய்மையானதாக இருக்குது, யோக பலத்தாலான சரீரம் இல்லையா? அப்போ உங்களுடைய ராயல்ட்டி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மத்திய காலத்துக்கு வராங்க. மத்திய பூஜை ரூபத்தில் கூட பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அழகாக பூஜை நடக்குது. உங்களுடைய மூர்த்தி சிலை 4 அடி 3 அடி உயரந்தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கோயிலெலாம் கட்டியிருக்காங்க, எவ்வளவு அன்போடு உங்களை பாலனை செய்கிறாங்க. அதுவும் ஜட சிலைகள் தான் இருந்தாலும் அலங்காரம், பூஜை, புனஸ்காரம், தேர்பவனி, திருவிழா எப்படி மகிமைப்படுத்தி கொண்டாடுறாங்க. மந்திரங்கள், ஜபங்கள், 6 கால பூஜை, 8 கால பூஜைன்னு எப்படிலாம் நடத்துகிறாங்க உங்களுக்காக. அப்போ எவ்வளோ மகிமைப்படுத்துகிறாங்க பாருங்களேன், உங்களுடைய ரூபம் தானே அப்படிங்கிற கேட்குறாரு. அப்போ ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள், பிஎம்மாக இருக்கலாம், சிஎம்மாக இருக்கலாம், பெரிய பெரிய தலைவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய சிலைகளை எங்கே வச்சுருக்காங்க? வெயிலில் நிற்க வச்சுட்டு போயிடுறாங்க. அதாவது பொதுவான இடத்துல வெயிலில் நிற்க வச்சுட்டு போயிடுறாங்க இல்லையா? ஆனால் உங்களுக்கு பாருங்கள், உங்களுடைய சிலைகளை கோயில் வச்சு எல்லோரும் வழிபட்டுட்டு வராங்க, பக்தர்களாக உங்ககிட்ட வேண்டிட்டு வராங்க.
அப்படின்றத சொல்கிறார். அப்போ உங்களை எவ்வளோ உயர்வான இடத்துல வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து பிராமண ரூபத்தில் சொல்கிறார். இந்த பிராமண ரூபத்தில் பாருங்கள், உங்களுக்கு இந்த பிராமண ரூபத்தில் உங்களை மகிமை செய்கிறது யார்? பரமாத்மா. அந்த பிராமண ரூபத்தில் கூட நீங்கள் தூய்மையின் ராயல்ட்டியோடு இருக்கீங்க பார்த்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அதாவது தந்தையே, பரமாத்மாவே தந்தையாக உங்களை பாலனை செய்கிறார், வளர்க்குறாரு. ஆசிரியராக படிக்க வைக்கிறாரு. சத்குருவாக ஸ்ரீமத் கொடுக்குறாரு. உங்களை முழுமையாக ஞானம், குணம், சக்தியினால் அலங்கரிக்கிறார் இல்லையா, தூய்மையின் பர்சனாலிட்டி. அப்போ நீங்கள் இந்த பிராமண ரூபத்தில் எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருக்கீங்க, உங்களுக்கு பரமாத்மாவின் பாலனையே கிடைக்கிது அப்படின்னா. அப்போ இந்த 4 ஸ்வரூபத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ தூய்மையின் ராயல்ட்டி, பர்சனாலிட்டி உடையவர்களாக நீங்கள் இருக்கீங்க. இதுதான் ஆத்ம உணர்வு, ஆத்ம ஸ்திதி அப்படின்னு சொல்கிறார் அப்பா. இப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இருக்கணும், இதைத்தான் நான் பாபா விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிராமண ரூபத்தில் இந்த தூய்மையின் ராயல்ட்டி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு பாபா. அதாவது உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு ஒவ்வொன்றுக்காக ஸ்ரீமத் கொடுக்குறாரு. அதான் செகண்ட் பாயிண்ட், தூய்மையின் பர்சனாலிட்டிக்கான அந்த ஸ்ரீமத். பொதுவாக என்ன சொல்லுவாரப்பா, எண்ணம், சொல், செயலில் முழுமையாக தூய்மையாக இருக்கணும், அப்படின்னா தான் பிராமண ஆத்மாக்கள்னு சொல்லுவார். இன்றைக்கி எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லியிருக்கார். ஒவ்வொரு விஷயம் எப்படி இருக்கணும், உங்களுடைய பார்வை, உள்ளுணர்வு, மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றத பாபா சொல்கிறார். உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, சுப பாவனை நிறைஞ்சதா, நன்மைக்கான பாவனை நிறைஞ்சதா, இரக்க பாவனை நிறைஞ்சதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய உணர்வுகள் இப்படி இருக்கணும். அதாவது எண்ணமும் உள் உணர்வுகளும் இந்த மாதிரி இருக்கணும். நன்மைக்கான பாவனை, இரக்க பாவனை நிறைஞ்சதா, சுப பாவனை நிறைஞ்சதா, சுப விருப்பம் நிறைஞ்சதா இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. உங்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கணும். அப்புறம் பரிஸ்தாவை பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கணும். உங்கள் கண் எப்போவுமே அடுத்தவங்களை பார்க்கக்கூடிய திருஷ்டி இப்படிப்பட்டதாக இருக்கணும். இது கண்ணுக்கான ஸ்ரீமத்தாக இருக்குது, பார்வைக்கான ஸ்ரீமத்தாக இருக்குது. அது மனம், உள்ளுணர்வு, எண்ணத்துக்கான ஸ்ரீமத் கொடுத்தாரு, இப்போ பார்வைக்காக கொடுத்துருக்காரு. அடுத்து சம்பந்தம், தொடர்பு, கர்மாவில் வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எப்போவும் அன்பு நிறைஞ்சவங்களா, சுகம் நிறைஞ்சவங்களா இருக்கணும். எல்லாருக்கும் அன்பு கொடுக்கணும், சுகம் கொடுக்கணும். உங்களுடைய ஸ்லோகனே என்னது? சுகத்தை கொடுங்க, சுகத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு தான். துக்கத்தை கொடுக்காதீங்க, துக்கத்தை எடுத்துக்கிடாதீங்க அப்படிங்கிறது தானே ஸ்லோகன். அதுபோல் நீங்கள் எல்லாருக்கும் ஸ்நேகத்தை கொடுத்து சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் சம்பந்தம், தொடர்புக்கான அந்த கர்மாவுக்கான ஸ்ரீமத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன பாபா செய்கிறது, அவங்க தீமை செய்துட்டு தான் இருக்காங்க, நாங்கள் எப்படி ஸ்நேகம் காட்டுறது, அவங்களுக்கு எப்படி சுகம் கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ராவணனுக்கு வசமாகி துக்கம் கொடுக்குறாங்க. அவங்க வேலையே அதுதான், ராவணனுடைய வேலையே அதுதான். அவங்கள துக்கமாக்கி அவங்கள தீமைக்கான காரியங்களை செய்ய வைக்கிறது தான் அவனுடைய வேலையாக இருக்குது. அப்போ தெரியுது இல்லையா, உங்களுக்கு புரிஞ்சுருக்கீங்க இல்லையா, ராவணனுக்கு வசமாகி அந்த காரியத்தை செய்துட்ருக்காங்க. நீங்கள் மேற்கொண்டு அவங்கள துக்கப்படுத்திடாதீங்க, நீங்கள் அவங்களுக்கு சுகமே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாபா செய்கிறது, இங்கே சம்ஸ்காரமே அப்படி ஆயிருக்கே பாபா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ சம்ஸ்காரம் அப்படி ஆயிருக்குன்னு சொல்லாதீங்க, நீங்கள் செயல்களை இந்த ஸ்நேகம் நிறைந்ததான், சுகம் நிறைந்ததாக ஆக்கிக்கிட்டே இருங்க. உங்களுடைய சம்ஸ்காரம் கூட ஸ்நேகியாகவும் சுகம் கொடுக்கக்கூடிய சுகியாகவும் மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து பாபா சிரிப்புக்கான விஷயம் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சூட்சும வதனத்தில் ஏதாவது ஒரு சென்டரினுடைய டிவியை நான் ஆன் பண்ணிடுறேன் குழந்தைகளின் விளையாட்டை பார்க்குறதுக்காக அப்படின்னு. ஏன்னா தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கு இல்லையா, அப்போ குழந்தைகளின் விளையாட்டை பார்க்க பாபா அந்த டிவியை ஆன் பண்ணிடுறேன். குழந்தைங்க எல்லோரும் பாப் சமான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான லட்சியம் வச்சுருக்காங்க. அப்போ பாப் சமான்னா என்ன அப்படின்னு சொல்கிறார், பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ லட்சியம் நல்லா வச்சுருக்கீங்க, பிரம்மா பாபா எப்படி நடந்தாரோ அதே போல் நடக்கணும் அப்படின்னு. பிரம்மா பாபா எப்படி நடந்துக்கிட்டாரு அதெல்லாம் சொல்கிறார் பாபா. சில சமயம் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகணும்னா சில சமயம் நம்ம சாக வேண்டியதாக இருக்கும், அதாவது பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கும். சில சமயம் தலை வணங்க வேண்டியதாக இருக்கும், அதாவது பணிந்து போக வேண்டியதாக இருக்கும். சில சமயம் சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கும்.
சில சமயம் கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கெல்லாம் சம்மதமா? இப்படிலாம் இருந்தால் தான் நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா தானே தெய்வீக குணங்கள் தாரணையாகும். அதுக்காக பாபா சொல்கிறாரு, இப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை உங்களால் உருவாக்க முடியுமா? அப்போ தான் நீங்கள் பாப் சமான் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார். உலகத்தில் அன்புக்காக எதெல்லாமோ கொடுக்குறாங்க, தன்னுடைய உயிரையே தியாகம் செய்துடுறாங்க. அதாவது காதலன் காதலி லவ் பண்ணுறாங்க அப்படின்னா இறந்துடுறாங்க இல்லையா, ஒருத்தருக்காக ஒருத்தர் சரீரத்தை விட்டுறாங்க இல்லையா, அதுபோல் உயிரே கொடுக்கறதுக்கெலாம் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் இந்த பாபா பிரம்மா பாபா மீது எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, அப்போ இந்த அன்புக்காக உங்களுடைய சம்ஸ்காரத்தை மட்டும் உங்களால் மாற்றிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாபாவுக்கு சமமாகணும்னா நாமளும் பிரம்மா பாபாவை போலவே பொறுமைசாலியாகவும் பணிவு தன்மை நிறைஞ்சவராகவும், பிரம்ம பாபாவுடைய தெய்வீக குணங்கள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அதுபோல் நாமளும் இருக்கணும். பிரம்மா பாபா நம்பர் 1 ஆனார், நம்பர் வாரில் இல்லை. அதே போல் குழந்தைகளும் நம்பர் 1 ஆகணும். பிரம்மா பாபாவை கூடவே 21 பிறவிக்கும் சொர்க்கராஜ்யத்துக்கு வரணும். அவரை போலவே நமக்கும் பூஜை நடக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். பரந்தாமத்தில் கூட பிரம்ம பாபாவுக்கு அருகாமையிலே சிவபாபாவுக்கு அருகாமையிலே அமர்ந்திருக்கணும் அப்படிங்கிற லட்சியம் இருக்கணும். நீங்கள் இந்த நம்பர் 1 புருஷார்த்தம் செய்யலை அப்படின்னா எப்படி ஆகிடுவீங்க? எல்லாத்துலேயும் வித்தியாசம் ஏற்பட்டுரும் இல்லையா. பிரம்ம பாபாவுக்கு சமமாக பூஜை நடக்காது, அதாவது விஷ்ணுவுக்கு சமமாக பூஜை நடக்காது, அங்கேயே வரிசை கிரமம் வந்துடும். பரந்தாமத்தில் கூட தள்ளி தள்ளி போயிடுவோம் இல்லையா. அதுக்காக பாபா சொல்கிறார், பிரம்மா பாபா சம்ஸ்காரம் போலவே உங்களுடைய சம்ஸ்காரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தான் நீங்கள் பிரம்மா பாபாவுக்கு சமமாக இருக்க முடியும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, பார்வை, உள்ளுணர்வு எல்லாம் பிரம்ம பாபாவுக்கு எப்படி இருந்துச்சு அதே போல் நீங்களும் உங்களுடைய தாரணையில் கொண்டுட்டு வரணும். அப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை இப்போ மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. சம்ஸ்காரத்தை மாற்றுறீங்க சரி, ஆனால் கடின உழைப்பு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடின உழைப்பு அதுதான் 3rd பாயிண்ட். இந்த கடின உழைப்பு செய்கிறீங்க, அதை பாபா கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்கிறீங்கன்னா, என்னுடைய சம்ஸ்காரமே அப்படி தானே பாபா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. என்னுடைய சம்ஸ்காரம் நீங்கள் சொல்கிறது யாருடைய சம்ஸ்காரம் அப்படின்னு கேட்குறாரு பாபா. ஏன்னா நம்ம அடிக்கடி நம்முடைய சம்ஸ்காரம் என்னுடைய சம்ஸ்காரம் அப்படின்னு ராவணனுடைய சம்ஸ்காரத்தை பற்றியே சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுதான் சொல்கிறார், கடின உழைப்பு செய்யக்கூடியது இந்த ராவணனுடைய சம்ஸ்காரம். உங்களுடைய சம்ஸ்காரம் எளிமையான புருஷார்த்தம். அதான் முன்னாடி சொன்னார் பார்த்தீங்கன்னா 4 சொரூபம், அதுதான் உங்களுடைய சம்ஸ்காரம். அப்படி தான் இருந்துச்சு உங்களுடைய சம்ஸ்காரம். அவ்வளோ ராயல்ட்டியான ஆத்மாக்கள். நீங்கள் ராவணனுடைய சம்ஸ்காரத்தை போய் என்னுடைய சம்ஸ்காரம்னு பிரித்து வச்சுருக்கீங்க. இதை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ ராவனுடைய சம்ஸ்காரமாக உங்களுடைய சம்ஸ்காரம்னு பிடிச்சி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து இன்னொன்று சொல்கிறீங்க, என்னுடைய சுபாவம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எனது சுபாவம்ன்றது என்ன? சுபாவம் அப்படிங்கிறத அப்பா பிரித்து சொல்கிறாரு. சு ப்ளஸ் பாவ் அப்படின்னு. சு அப்படின்னா சுயம், சுயம்னா நான் ஆத்மா. பாவ் அப்படின்னா உணர்வு, சுயத்தின் உணர்வு. சுயத்தின் உணர்வுனா என்ன? ஆத்ம உணர்வு. சுபாவத்துக்கு அப்பா விளக்கம் கொடுக்குறாரு, ஆத்ம உணர்வு. நீங்கள் ஆத்ம உணர்வுலேருந்து எதில் இருக்கவங்கள ஆத்மாவாக பாருங்கள், ஆத்மா கிட்ட பேசுகிறீங்க. அப்படி அந்த ஸ்திதியில் வாங்க. எப்போவும் ஆத்மா புள்ளியை பாருங்கள், ஆத்ம உணர்வில் இருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? உங்களுடைய உள்ளுணர்வு, அந்த பார்வை, வார்த்தை, நடத்தை எல்லாமே நல்லதாக இருக்கும் இல்லையா ஆத்ம உணர்வில் இருந்தீங்கன்னா. அப்போ சுபாவத்துக்கு நல்ல அந்த ஆத்ம உணர்வுங்கிற நல்ல விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சுபாவம்னு சொல்லுங்கள். எனது சுபாவம்னு ராவணனுடைய சுபாவத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு இந்த சுபாவ சம்ஸ்காரத்தை மாற்றுறதுக்கான விஷயத்தை அப்பா சொல்லியிருக்காரு. அடுத்து சொமான் பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் எப்போவும் சுயமரியாதையிலேருந்து அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்போவுமே அந்த உயர்ந்த சுமான், இப்போ அந்த 4 சொரூபம் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை தான் சுமான்னு சொல்லலாம். தூய்மையின் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம், ராயல்ட்டின்னு சொல்லலாம், சுயமரியாதைகள் அப்படின்னு சொல்லலாம்.
எதிரில் இருக்கவங்கள எப்படி பார்க்கணும் நீங்கள்? இவங்க மிக உயர்ந்த பிராமண ஆத்மாக்கள், பரமாத்மாவின் செல்ல குழந்தைகள், கோடியில் சிலர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நடவடிக்கை சம்பந்தம் தொடர்பில் நீங்கள் வரும்போது அவங்களுடைய பார்வை உள்ளுணர்வுலாம் நல்ல விதத்தில் மாறிடும் இல்லையா? அதுக்காக பாபா சொல்கிறாரு, எல்லாருக்கும் சுயமரியாதையில் நீங்கள் இருந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க. ஏன்னா எல்லாருமே பரமாத்மாவின் குழந்தைகள் அப்படிங்கிற ஸ்திதியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் எப்போவுமே அந்த சுயமரியாதைகள் என்ற சீட்டில் நீங்கள் அமர்ந்து இருக்கணும் அப்படின்னு அப்பா ஒரு சமான் கொடுக்குறாரு. என்னென்னா திருப்தி மணி, நீங்கள் திருப்தியாக இருந்து மற்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் சம்பந்தம் தொடர்பில் வரும்போது. இந்த சீசன் ஃபுல்லாகவே நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த வருஷம் முழுக்காவே நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் திருப்தியாக இருந்து மற்றவர்களை திருப்திப்படுத்தணும் உங்கள் சம்பந்தம் தொடர்பில் அப்படின்னு. எப்போவுமே இந்த சீட்டில் செட் ஆகிருங்க. மற்ற சுமான் பயிற்சிலாம் இருக்கு இல்லையா? நான் மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி, அப்படி அப்பா எண்ணற்ற சுமான் கொடுத்துருக்காரு இல்லையா? அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சீட்டில் மாறி மாறி உட்காரணும் கூட அவசியம் இல்லை. எப்போவுமே இந்த ஒரு சீட்டில் மட்டும் அமர்ந்துருங்க, அப்போவே எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நடக்கும் அப்படிங்கிறார். என்ன? நான் திருப்தி மணி அப்படிங்கிற இந்த சீட்லேயே அமர்ந்துருங்க, இந்த சீட்டை விட்டு கீழே இறங்காதீங்க, மாறி மாறி உட்காரணும் கூட அவசியம் இல்லை, எப்போவுமே இந்த ஒரு சீட்லேயே அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்கிறார். சொமானில் இருங்க, மற்ற எல்லா பிரச்சனைகளையும் சாட்சியாக பாருங்கன்னு சொல்கிறார். எல்லாமே ஒரு கார்ட்டூன் காட்சி, அழுக்கான ஒரு கார்ட்டூன் காட்சின்னு பாருங்கள். ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா, சிங்கம் வருது, ஆடு வருது, பல்லி வருது, தேள் வருது, எல்லாமே தான் அழுக்கான விஷயங்கள் இது அப்படின்ற உங்களுடைய திருப்தி மணிங்கிற சீட்டில் அமர்ந்து மற்றவைகள்லாம் சாட்சியாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும், தேவையில்லாதெல்லாம் ஈஸியாக ஒதுக்கிடுவீங்க அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகே, அப்புறம் நல்லதுன்னு முடிச்சுட்டார் வாணியை. அப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, சுயமரியாதையிலேருந்து சாட்சியாக பார்க்கணும் எல்லாத்தையும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. அந்த எல்லாத்தையும் கார்ட்டூன் காட்சி, அழுக்கான ஒரு கார்ட்டூன் காட்சின்னு சாட்சியாக பாருங்கள், பற்றற்ற பார்வையாளராக இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு வாணியை. அடுத்து வரதானம். பிரம்மா பாபாவிற்கு சமமான மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நீங்கள் பொறாமை, வெறுப்புணர்வு மற்றும் விமர்சனம் இது போன்ற விஷயங்களில், இந்த 3 விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு அனைவருக்காகவும் சுப சிந்தனையாளராகி சுப சிந்தனையின் ஸ்திதியின் அனுபவம் செய்விக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா பொறாமை ஒரு அக்னி போன்றது, அது உங்களையும் எரிச்சிடும், மற்றவர்களையும் கவலை அடைய செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறுப்புணர்வு உங்களையும் கீழே விழ வைக்கும், மற்றவர்களையும் கீழே விழ வைக்கும். விமர்சனம் செய்கிறது, அதாவது கமெண்ட்ஸ் அடிக்கிறது, மற்றவர்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி ஒரு விமர்சனம் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த ஆத்மாவின் தைரியத்தை இழக்க வைக்கும், கூடவே துக்கம் உடையவராக ஆக்கிடும். அப்படின்றதுக்காக இந்த 3 விஷயங்கள்லேருந்து விடுபடுங்க அப்படின்னு சொல்கிறார். எப்போவுமே அவங்களுக்காக சுப சிந்தனையாளராக இருக்கணும், சுப சிந்தனையின் அனுபவத்தை செய்ய வைக்கணும், சுப சிந்தனையின் ஸ்திதியின் அனுபவம் செய்ய வைக்கணும், அந்த மனநிலையை உங்களுக்கு உருவாக்கி தரணும். அப்படிப்பட்ட மாஸ்டர் வள்ளலாக தான் நீங்கள் இருக்கணும். அவங்க துக்கம் கொடுக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு சுகம்தான் கொடுக்கணும். அவங்க வெறுப்பு காட்டலாம் அவங்கக்கிட்ட, நீங்கள் அன்பை தான் கொடுக்கணும். அவங்கள தான் மாஸ்டர் வள்ளல்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நான் அவங்களுக்கு அன்பு காட்டுறேனே, அவங்க எனக்கு திருப்பி அன்பு காட்டணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடாது. நான் அவங்களுக்கு சுகம் கொடுக்குறேன், அவங்க திருப்பி எனக்கு துக்கம் தானே கொடுக்குறாங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. உங்களுடைய கடமை என்ன? நீங்கள் சுகவல்லல், சுகத்தை தான் கொடுக்கணும். நீங்கள் ஸ்நேக கடல், நீங்கள் ஸ்நேகத்தை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்திதியில் இருக்கணும். அப்போனா தான் நீங்கள் பிரம்மா பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் வள்ளலாக இருக்க முடியும். அதைத்தான் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் ஆகணும் அப்படின்னு சூப்பராக வரதானம் கொடுத்துருக்காரப்பா. அடுத்து ஸ்லோகன் மனம், புத்தி, சம்ஸ்காரங்கள் மீது சம்பூர்ண ராஜ்யம் செய்யக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். மேலே பார்த்தோம் இல்லையா? உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, பார்வை, உள்ளுணர்வு எல்லாமே சுயராஜ்ய அதிகாரிகளின் ஒரு அடையாளம்தான். அப்போ இதெல்லாம் எதில் பதிவாயிருக்குது அப்படின்னா மனம், புத்தி, அந்த சம்ஸ்காரங்கள், அந்த
சுபாவ சம்ஸ்காரங்கள் இந்த விஷயத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்குது. எண்ணத்துலது இந்த மனசு, புத்தி, சம்ஸ்காரங்கள் இது செய்கிற காரியம்தானே இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அப்போ இதன் மீது முழுமையான ராஜ்யம் செய்தால் தான் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்க முடியும், பிரம்மா பாபாவுக்கு சமமாக நம்பர் 1 ஆக முடியும்னு ஸ்லோகன்லேயும் புரிய வைக்கிறார். முழு முரளியுமே இந்த ஸ்லோகனில் அடக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி. இன்றைக்கி பெரிய வாணியாக போயிடுச்சு. தேங்க்யூ. ஓம் சாந்தி.